உண்மைகளை உரக்க சொல்லும் மை நியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். அடுத்ததாக இப்ப தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் கொடுத்தேன். அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போறாரு. அவர் பின்னாடி ஒரு வாகனம் போகுது, TN 06AU 2345 ஒரு இன்னோவா வெஹிக்கிள் போகுது. அந்த வெஹிக்கிள் அது கவர்மெண்ட், அதுல என்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரஸ். அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஜாயிண்ட் டைரக்டர் பிரபுகுமார், அடிஷனல் டைரக்டர் மேகவர்ணம், சீஃப் ப்ரொடியூசர் பிலிம் டிவிஷன் ரவி. இதுல இப்ப அந்த இதுல முகில் ஒரு அவர் ஏற்கனவே வீடியோகிராஃபரா இருக்கிற ஒரு முகில் அதுல இருக்காரு, அந்த வண்டியில இருக்காரு. பிரபு இருக்கிறார், பிரபுகுமார்ங்கிறவர் இருக்காரு. அப்புறம் டிபார்ட்மெண்டோட டிரைவர் பிரபாகர்ங்கிறவர் இருக்காரு. லோகேஷ் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் சேர்ந்த யோகேஷ்குமார். சரி, இது வயலேஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோம். இவங்க எல்லாம் போறாங்க. வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அனுப்புறேன். அப்போ இது எப்படி அப்படின்னா, இது மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லி கேட்கல. நடவடிக்கை மட்டும் போதாது. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அலகாபாத் தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. எதற்காகனா, அரசு அதிகாரியான யஷ்பால் கபூர் என்பவர் அவருக்கு தேர்தல் பணி செய்தார் என்பதை எதிர்த்து போட்டியிட்ட ராஜு நாராயணன் வழக்கு தொடர்ந்து இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து. இப்ப ஸ்டாலினுக்கு அந்த நிலைமைதான். இந்த அரசு அதிகாரிகள் துணையோடு அவங்க எதுக்காக இதுல போறாங்கன்னா, இதுல எடுக்கிற வீடியோக்கள் இதையெல்லாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற DIPR செய்தி மக்கள் தொடர்பு துறை உடைய அந்த கருவிகளை பயன்படுத்தி எல்லா பத்திரிகைகளுக்கும் வீடியோக்களையும் செய்திகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அது DMK ஃபார் TNங்கிற யூடியூப் சேனலுக்கு இங்க இருந்து போயிருக்கு. அந்த IP அட்ரஸ் எல்லாம் நான் கொடுத்திருக்கேன். அந்த யூடியூப் சேனல் DMK ஃபார் TN இமெயில் ஐடி private news 2026@gmail.com. இதை IP எல்லாம் நீங்க செக் பண்ணணும். பண்ணீங்கன்னா இது ப்ரூவ் ஆகும். அப்ப அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தேர்தல் பணி செய்தார்கள் என்றால் அந்த தேர்தலே செல்லாது. இது லீகல் பொசிஷன். இதை விசாரிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. எனவே அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக அரசு அதிகாரிகளை நாளைக்கு அரசு அதிகாரிகள் நாங்க போல அதுல பண்ணா வீடியோ வச்சிருக்கேன்.